வைகடம் போயிருந்தோம். அங்கே தண்ணி வந்துட்டு இருந்தது. ரொம்ப நேரம் என்னால் நிற்க முடியல. ஏன்னா தண்ணி வச்சுட்டு பாப்பாங்களையும் தம்பியும் வச்சுட்டு இருக்க முடியல. நானும் என் ஃப்ரெண்டோட பொண்ணு அவங்க அம்மா எல்லோரும் போயிருந்தோம். குரோட்டன் வகை செடி நிறைய இருந்தது. அடுத்து நித்திய கல்யாணி, வெத்தலைவள்ளி பூ, அடுத்து இட்லி பூச்செடி இதெல்லாம் அதிகமாக இருந்தது. சருகிறத பார்த்தாங்க. சில்ட்ரன்ஸ் பார்க்கில் வந்துட்டு சறுக்கி விளாடுற இடம் வர ஆரம்பித்த உடனே என் பசங்க விளாடியே ஆகணுன்ட்டாங்க. எனக்கு அந்த இடத்துல போனோன்னே ரொம்ப பயம். ஏன்னா நான் ஒருத்தர் தான் போயிருக்கேன். அவங்க 2 பேரும் வேறு பிளேஸில் விளாட போயிட்டானுங்க. கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. எனக்கு பயம், மிஸ் பண்ணிடுவேனோ இவனுங்களை அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா என் பக்கத்துலேயே நில்லுன்னு கத்திட்டே இருந்தா. அவன் வந்துட்டு வேறு இடத்துக்கு போயிட்டான். நெக்ஸ்ட்டு வந்து விளாட்றதுக்கு வந்து பெரிய சறுக்கி விளாட்ற இடம் இருந்தாலும் இவங்க 2 பேரும் அவங்க சைஸுக்கு தகுந்தாப்புல தான் சூஸ் பண்ணியிருந்தானுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து என்ன சொல்கிறது, லவ்வர்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு நல்ல ஜாலியான ப்ளேஸு. அடுத்து நிறைய பேர் வந்து மேரேஜ் ஆனவங்க, நியூலி மேரிடு வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்திருந்தாங்க. அடுத்து நிறைய ஸ்கூல் பசங்க, அதாவது வந்து டோர்னமெண்ட்டுக்கு வந்த பசங்க, அதாவது வந்து காம்படிஷனுக்கு வந்த பசங்க, சிலம்பம் போட்டிக்கு வந்தவங்கலாம் நிறைய வந்திருந்தாங்க. சறுக்கி விளாட்ற ப்ளேஸில் வந்துட்டு யானை சறுக்கல் இருந்துச்சு. பட் அவங்க வந்து போகவே மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா நாங்கள் சறுக்கி விளாட்றப்போ உச்சி வெயில் 1 மணி இருக்கும். அந்த வெயிலும் பார்க்காம கண்டிப்பாக சறுக்கி விளாடணும்னு சொல்லிட்டாங்க. எங்கள் கூட வந்தவங்க வெயில் தாங்காமல் உட்காந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கட்டமாக இருக்கிறதுல விளாடிட்டு இருக்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப பயம். ஏன்னா லோக்கல் பசங்க வந்து லுங்கியோடு உட்காந்துட்டு இருந்தாங்க. ரஷ்ஷாக தான் இருந்தது. இருந்தாலும் டிவியில் வர நியூஸ் எல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அங்கே பார்த்தா பையங்களுக்கான பொண்ணுங்களுக்கான கடத்திட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. மற்றபடி ஒன்றும் இல்லை. சேஃப்டிக்கு ஏதாவது போலீஸ் ஏதாவது போட்டாங்கன்னா கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும். கூட்டம் ரொம்ப இருக்குது ஜாஸ்தியாக. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து 10 ரூபா தான் வாங்குகிறாங்க. மாட்டுக்காரன் வேலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், எம்ஜிஆர் படம். அந்த படத்தில் ஒரு சாங் வந்து இந்த வைகை டேமில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அந்த பிளேஸ்க்கு கோட்ரஸ்க்கு போகிறதுக்கு இதான் வழி. பட் அலோட் கிடையாது. நாங்கள் போகிறப்போலாம் இதில் தண்ணி வந்துச்சு. இப்போ பட் தண்ணி வரல. இந்த பிளேஸ் வந்து நிழல் குடை மாதிரி இருக்கும். அங்கே வந்து பக்கத்துலேயே ஒரு கடை வச்சுருக்காங்க. ரேட்டெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே வந்துட்டு ஃபேமிலியோடு போகிறதுக்கும் குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணுறதுக்கு போகிறதுக்கும் நல்ல பிளேஸ் கண்டிப்பாக. வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு போயிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஏற்கனவே போனவங்க இருந்தீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்ட் 1 தான். இன்னும் நிறைய வீடியோ கிளிப்ஸ் வச்சுருக்கேன். அதை எடுத்து இது பண்ணுறேன். என்னால் ஃபுல்லாக வந்து கவர் பண்ண முடியல. ஏன்னா வந்து பாதியிலே வந்து மொபைல் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக்